போகுதுடி. அதெல்லாம் நீங்க ஒரு வேலையும் செய்ய வேணாம், பேசாம உட்காருங்க, உட்காந்து பேசிக்கிருங்க, அது போது நாங்க பாத்துக்கிறோம் எல்லா வேலையும். ஆமா பாட்டியே, நீங்க இடத்துக்கு வயசான ஆட்கள் வேலையை பாத்துக்கிருக்கீங்க, நாங்களே எத்தனை பேர் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிற வேலையை எல்லாம் உட்காந்து ஜாலியா பேசிக்கிருங்க, அதுவே நல்லா தானே இருக்கும், பொழுது போகும்ல. என் சமந்தகாரம்மா பேச விட்டு அது வாடு 4 மணிக்கு கூட பேசிட்டே இருக்காது, திங்கிறது மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அது வாடு திண்டுக்கே நம்மளால பேசிட்டே இருக்கும் வளர்க்கேவும். ராணி என்னாடி வச்சிருக்க அடுப்புல? 2 அடுப்புல வச்சு விட்டுருக்கேன், என்ன வச்சு விட்டுருக்க? ஏக்கா ஒண்ணுல பருப்பு போட்டுக்கேன், இன்னொன்னுல உலைய வச்சு விட்டுருக்கேன். அப்படியே பருப்பு வந்துச்சுன்னா சாம்பார் கூட்டி வச்சு விட்டுற வேண்டியதே, காயெல்லாம் அறுத்து வச்சாச்சு. இதுல அரிசியை போட்டு விடுவோம், இந்த முட்டைக்கோசை அறுத்துட்டு இருக்கேன், இது ஒரு ரகம் பொரியல் பண்ணிடுவோம், அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி உரிக்குது, அது ஒரு கூட்டு வச்சு விட்டுருவோம். ஏண்டி எங்களுக்கு வேலை இருந்தா சொல்லிட்டு செய்யலாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, அதான் பாயாசம் செஞ்சாச்சு, அப்பளம்லாம் அந்த நேரம் பொரிச்சுக்குருவோம், சாப்பாடு ஏற்கனவே கொஞ்சம் வடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் வடிச்சு விட்டோம்னா போதும். இனி என்ன அந்த கூட்டு பொரியல் ரசம் வச்சாச்சு, சாம்பாரை மட்டும் கூட்டி வச்சு விட வேண்டியது, எல்லா வேலையும் முடிச்சுட்டான். வடையும் சூடா போட்டுக்கிற வேண்டியது அப்பளம் பொரிக்கிறப்ப, அப்புறம் என்ன வேலை இருக்கு? அதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க அவளுக்கு ஊரா வேலையும் செஞ்சிருவாளுங்க, அவளுக்கு எப்படி சமையல் செய்யறவளுக்கு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு கூட செய்யறவளுங்க, இதெல்லாம் ஏமாத்துற அவளுக்கு. ஏன் அழிமணி என்ன அவனை ஆளவே நானா இந்த பக்கம் வரவே மாட்டேங்கிற, என்ன நாலு விசேஷத்துக்கு கூப்பிட்டா மட்டும்தான் வர்றது, இல்லாட்டினா என்ன ஏதுன்னு வர்றதே இல்லை இந்த பக்கம், என்னதே செய்தியும் நீ அங்க வத்தையில. ஆமா, இந்த அடிக்கிற வணியில நானா செய்ய வந்து, ஆனா அந்த அடிக்கு போய் கிடைக்க நானே விட்டு விட்டு வெளியில வர்றது இல்ல, இது அங்கிட்டு எங்கிட்டு வந்து வருது. நம்ம பனி இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, வெயில் காலம்னா எப்படினாலும் சமாளிச்சு விடுவேன், இந்த பனி காலத்துல ஒண்ணும் முடியல, கை காலெல்லாம் கண்டே பிடிச்சிருக்குது. அதை சொல்லுங்க அழிமணி, நீங்க சொன்னாப்புல வயசு பிள்ளைகளுக்கு பனி தாங்க முடியல, நம்மள மாதிரி கேடு வரல என்ன செய்யறது, அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, நீங்க என்ன செய்வீங்க? ஏக்கா அந்த மாக்கா மெட்ராஸ் எடுத்துட்டு இங்க வந்துருச்சாம்ல, அது யாருடி, யார் சொல்லிச்சிருக்க நீ வாட்ல? ஆமா, இவ யார் சொல்ல போறா, யார் பத்தினாலும் பரணி வசிக்கிருப்பா, ராணிக்கு வேற குழம்பு வேணும்ல, அவங்க வீட்டுக்கார மாலை விட்டுருக்காரு, அப்ப கூட யார் பத்தினாலும் பரணி வசிக்கிட்டே இருக்கா அவரு, மெட்ராஸ் எடுத்துட்டு இங்க வந்துருச்சு, நீ யாரு சொல்லிச்சிருக்க? என்ன உங்களுக்கு விஷயமா தெரியாதா, நீங்க வாட்ல வசிக்கிருக்கீங்க எல்லாரும்? என்னாடி எல்லாத்தையும் பஜனை வைக்கிறோம் வாங்க வீட்டுக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு புதிர் ஓட்டுக்கிருக்க, என்னன்னு சொல்லு, யார் பத்தி சொல்லிச்சிருக்க? வேற யாரும் சொல்றேன், இந்த மலை கழுதுனே, இந்த மலை கழுது இப்படினால மெட்ராஸ்ல விழுந்து அங்க இருக்க மக்களை பூரா வாந்தி வதவு எடுத்து விட்டுருச்சு. இப்ப மத்தாக்குறைக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி இங்கிட்டு இருக்க கன்னியாகுமரி பூரா பக்கம் வந்து பாவம் மக்களை போட்டு படாத வளர்த்து படிச்சிருக்கு. நீங்க என்ன நியூஸ் பாக்கலையா? ஏக்கா ஆமாக்கா, தூத்துக்குடி தென்காசி அது என்ன ஒரு எட்டயபுரம் எல்லா ஊர்லயும்க்கா தண்ணி ஆறா ஓடிக்கிருக்குக்கா, காட்டாறு மாதிரி ஓடிக்கிருக்கு. ஜனங்க பாவம் என்ன செய்யுது, வீடெல்லாம் இடிஞ்சு ஓடிக்கிருக்கு, கன்றாதிக்கா ரொம்பையும். ஏக்கா ஆமாக்கா, அந்த நியூஸ் தாக்கா போய்கிட்டு இருக்கு, இப்ப லைவாலாம் போடுறாங்க. காலையில இருந்து அந்த நியூஸ் பார்த்து மனசுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயி போச்சு. அதனாலதான் நான் அமைதியா உட்காந்துருக்கேன், பேசக்கூட முடியல. ரொம்ப கஷ்டம், மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்களோ தெரியல. ஏற்கனவே மெட்ராஸ் மக்களை பார்த்து இப்பதான் கொஞ்சம் மறந்துட்டு இருந்தோம், அதுக்குள்ள இங்கிட்டு இருக்க மக்களை போட்டு வாட்டி வத வைக்கிறது. இந்த மழையை நம்ம எப்படி செஞ்சுக்கிறது? ஆமாடி சாமி, நல்லா மழை வந்துச்சு, போதும் வெள்ள மழை வந்து மக்களை போட்டு பலாவாடு எடுத்துக்கிருக்கு, எல்லாரும் கூட இங்க எடுத்துக்கிருக்கு. இன்னும் வேற மழை வரும்ன்றாங்க, இதுக்கு மேல வந்த மழையே மக்கள் தாங்க முடியாம கிடக்காங்க, இல்ல இன்னும் மழை வந்து அப்படி இருக்க முடியும். சாங்க பாவம் வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துச்சுன்னா என்ன செய்யுங்க, இருக்கிற இடம் இல்லாம எங்க போய் நிக்க முடியும்? என்னாலையும் சொந்த வந்து வீடு இருந்தாலும் அவ வீட்டுல ஒண்டிக்கிற மாதிரி இருக்க முடியுமா? என்ன செய்ய போதுகளோ தெரியல, கடவுளுக்கே வெளிச்சம். ஆமாக்கா, இன்னும் வேற மழை இருக்குன்றாங்க, இதுக்கப்புறமா மழை வந்துச்சுன்னா அப்படித்தான், மக்கள் தாங்க மாட்டாங்கக்கா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பாக்குறதுக்கேவா. அந்த காயத்ரி தனியா போய் உட்காந்துருக்க, அங்க போய் ஏன் அங்க வந்து ஆளு இருக்கிற உட்காருமா, நீ என்ன அங்க போய் உட்காந்துருக்க? அது எப்பயுமே அப்படித்தான், தனியா தான் போய் உட்காரு, ஆளுகளோட சேராது, அது ஒரு தனி பிறவி. நான் இங்க வரேன்னு சொன்னா தேவையில்லாம என்னை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு என்னென்ன திமிர்த்தனம் பண்றாளுங்க, கூட்டத்துக்குள்ள வச்சுக்கின்னு அசிங்கப்படுத்துறாளுங்க. ஏடி அங்கம்மா எங்கடி உன் குழந்தை முன்னாடி காணா, அவன் வரலையா? அந்த பிள்ளை சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்நேரம் வந்து என்ன செய்ய, நம்ம வேலை வெட்டிலாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஜாமியம் ஒரு நேரம் வந்தா பத்தலையா, அந்த பையன் அழுகே இருப்பியா, பாவ என்ன செய்ய? ஏண்டி எங்கடி எல்லாம் சாமியாளுக்கும் சொல்லிட்டீங்களா பஜனைக்கு? சொல்லிட்டாப்பா, எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு, அவர் தெரிஞ்சவங்க சொல்லிட்டாரு, நானும் எல்லாம் அக்கம் பார்த்து விட்டாங்க அப்புறம் சொல்லிட்டேன், எல்லாம் வந்துருவாங்க நேரத்துக்கு. எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்கா ராணிய சாமி எல்லாம்? ஏக்கா எல்லாம் கரெக்டா ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்துருவாங்கக்கா, பஜனை ஆரம்பிச்சிட வேண்டியதுக்கா வெள்ளத்துல. அப்படியா, வெள்ளத்துல வர சொல்லிட்டியாக்கா? ஆமாக்கா, எல்லாம் பஜனைக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு அவங்க வீட்டுல போய் விரதம் விடுவாங்கல்ல, சாமி கும்பிடணும்ல, அப்புறம் இங்க இருந்து லேட்டா அனுப்ப என்ன செய்வாங்க, அதனால வெள்ளத்துல வர வச்சிருவான். அந்த ஆனா ஒரு 4 பாட்டை பாடினா பஜனை பாடிட்டு அதுக்கப்புறம் விரதத்தை முடிச்சு சாமியை கிளம்புங்கல்ல, அது போய் பூஜை பண்ணணும்ல வீட்டுல போய். ஆமாடி, அது கரெக்ட் தான், சாமிக்கு வெள்ளத்துல வந்து விரதம் விட்டாதான் நம்ம விரதம் விட முடியும், இல்ல நம்மளும் உட்காந்து இருக்கணும், அது நல்ல விஷயம். இப்படி சூப்பரா பண்ணி நீ யாருமடி பாட்டியே, வந்த வேலையை கரெக்டா பாக்குற போல, உனக்கு நல்ல ஆஃபர் அடிச்சிருக்கோ இல்லையா, வெள்ளத்துல சாப்பாடுனோடனே உன் மூஞ்சில அப்படியே 1000 வாட்ஸ் லைட் எரியுதே. ஆமாடி, ஆமா, எல்லாம் ரைட்டுக்கு தான் இப்படி கஷ்டப்படுறோம், சாப்பாடு சாப்பிடுறதுல வஞ்சனம் பண்ணவே கூடாது, கள்ள கவனம் இல்லாம சாப்பிட்டே இருக்கணும் நம்ம வாட்டுக்கு. ஐயா
நீங்க ஐயப்பன் பூஜைக்கு மட்டுமா சாப்பிடுறீங்க? எந்த பூஜையை வச்சாலும் சாப்பிடுறதும் குறிக்கோளா இருக்கீங்க? சந்நிதி என்னை பார்த்து நான் நல்லா சாப்பிடுறேன், நல்ல மனசு, அதனால நல்லா சாப்பிடுறேன். நல்லா சாப்பிட முடியும்னா உங்களுக்கு மனசுல எது சஞ்சலம் வச்சுக்கே இருக்கீங்க அர்த்தம். ஃப்ரீயா இருக்கு அதே மாதிரி, அப்பதான் நல்லா சாப்பிட முடியும். புரியுதா? ஏண்டி சீனியம்மா, என்ன உன் சின்ன மருமகளை சோறு ஆக்கி இருக்கியாம்ல நேரத்துல இருந்து நல்லா ஆக்கி போடுறாளா சாப்பாடு தண்ணியெல்லாம்? அவ சின்ன மருமகளும் இல்ல நொன்ன மருமகளும் இல்ல, அவ நல்லா ஆக்கி போட்டாதே பஸ் அந்த வீட்டுல மருமகளா இருக்காளா இல்லையான்றதே தெரியும். அது வரைக்கும் ஒரு வேலைக்கு வச்சிருக்கோம் அவளை சமையல்காரி மாதிரி. அப்படித்தான் யாத்தே நம்ம மாமியா பயங்கர நடிப்பு நடிக்குது. இது பயங்கரமான ஆள். அதெல்லாம் சின்ன மருமக மேல ஏகப்பட்ட பாசத்தை வச்சிருக்கு. அப்படிலாமே அவ சுட்டு கொடுத்த பலகாரத்தை நல்ல மொச்சுக்கு மொச்சுக்கு தின்றுருக்கு. இது நடிப்பு நடிக்குது நம்மள காக்கா பிடிக்கிறது தாங்கி. ஏமாத்தா அன்னைக்கு என்ன போண்டா விட்டு கொடுத்தாலாம்ல, நல்லா சாப்பிட்டியாம்ல நீங்க? ஆமா ஆமா, அவ போட்டு கொடுத்த போண்டாவை அப்படியே ரசிச்சுட்டு சாப்பிட்டாங்க. என் மகளுக்கு கொண்டு வந்து கொடுத்தா, அவளுக்கு என் தேவை வச்சு கொடுத்தா என்ன செய்யறது? அதை செக் பண்றேன் வாங்கி சாப்பிட்டேன் நானு. நம்ம வயசான கட்டிய நமக்கு ஒன்று ஆனாலும் பரவாயில்ல. அவ ஒரு பிள்ளைய வச்சிருக்கா, பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கணும் செய்யணும், அவளுக்கு ஒன்று ஆகி போச்சு என்ன செய்யறது? அதுக்காண்டி டெஸ்ட் பண்றதே வாங்கி சாப்பிட்டேன். நீ வேற இப்ப வேலை தவ சும்மா என்ன கிடைக்கிருப்பீங்க பாரு. அப்பதான் எப்படி சமாளிக்குது வேறு வெள்ளி, அப்பதான் பயங்கரமான ஆளு. அதெல்லாம் அங்கம்மா சொன்ன மாதிரி சின்ன மருமக மேல பாசமெல்லாம் இருக்கு, கோவமா இருக்க மாதிரி நடிக்குது போல. இன்னைக்கு பஜனைக்கு எல்லாரும் நம்ம ஒன்னா கூடியிருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு வேற கல்யாணத்துக்கு கூடுனது இன்னைக்கும் கூடியிருக்கோம். அடுத்து பரம்பு கல்யாணத்துக்கு எல்லாம் ஒன்னா கூட வேண்டியதான். பரமு கல்யாணம் மட்டுமா இருக்கு இன்னும்? பரமுக்கு கல்யாணம் வைப்பீங்க, அப்புறம் புஷ்பா அக்கா மாசம் ஆயிட்டாங்கன்னா வளகாப்பு வைப்பீங்க, மாலினி அக்கா மாசம் ஆயிட்டா அதுக்கு வளகாப்பு வைப்பீங்க, அப்புறம் பொம்மி வயசுக்கு வந்துட்டானா அவளுக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் வைப்பீங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிய கொஞ்ச நாள் கழிச்சு கௌசிக்குட்டியும் பெரிய வழி ஆயிருவா. யாரு இவ கூறட்டு சிரிக்கி? சின்ன பிள்ளை முன்னாடி ஏதாவது நவசுறாரு. அந்த பிள்ளை இப்பதான் படிச்சுட்டு இருக்கா. அதுக்குள்ள அந்த பிள்ளை முன்னாடி வயசுக்கு வருது, வாலிபத்துக்கு வரலாம் பேசிட்டு இருக்கா. அவள் அடி வாயில சடாருன்னு இங்க வருமா சும்மா இருமா வாய வச்சுக்கிட்டு. என் மகன் இப்பதான் படிச்சுட்டு இருக்கா, அவன் அதுக்குள்ளே வயசுக்கு வந்துடுறா. நீ வேற வந்து வாய வச்சுக்கிட்டு. ஏங்கக்கா நான் இப்ப என்ன அர்த்தம் சொல்லிட்டேன்னு சொல்லக்கூடாதா சொல்லிட்டு? என்னைக்காவது வயசுக்கு வர்றது தானே, அதே நம்ம இல்லாத ஒண்ணு சொன்ன மாதிரி பேசுறீங்க. ஏய் அந்த பிள்ளை படிச்சிருக்கா, சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை மாதிரி பேசக்கூடாதுன்றாங்க. அதே திரும்ப திரும்ப பேசிக்கிருக்க. நீ பேசாம மாதிரியே நம்ம வீட்டுல பேசுற மாதிரி இங்கே வந்து பேசிக்கிருக்க. தேவையில்லாத வச்சலாம் நீங்க. ஏமா வயசுக்கு வருதுன்னா என்னம்மா? எதுக்குமா அந்த அக்கா அப்படி சொல்றாங்க? எதுக்குமா அவங்கள வயிறுங்க எல்லாரும் சேர்ந்து? காய்கறி லூஸ் இருக்கே பாரு, ஒன்னால சின்ன பிள்ளை கேள்வி கேட்கறா. இப்ப எப்படி பதில் சொல்றது? மெண்டலு அது ஒண்ணும் இல்லடா பொம்மிக்கிட்டியே. நீ பெரிய விழி ஆயிருவேல, வளர்ந்துருவேல, அதுன்னு சொல்றாளுங்க அவளுக்கு. அப்படியே நீ 10th எல்லாம் 12th எல்லாம் போறப்ப பெரிய விழி ஆயிருவேல, வளர்ந்து, அதுக்கு அப்படி சொல்றாளுடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? எங்க அம்மாவும் இவ்வளவு நாள் ஆச்சு வளரவே இல்ல, அப்படியே பெரிய விழி ஆகாமே இருக்காங்க. அதுவா அவ படிக்கவே இல்ல சரியா, அவ கூப்பிட்டையில அதனால வளரவே இல்ல. நீ நல்லா படிக்கிறீல, நீ நல்லா படிச்சுன்னா பரமக்காம நல்லா வளர்ந்துருவ. இப்ப அவ வேற எவ்வளவு பெருசு ஆயிட்டா நான் படிக்குவான். ஆமாடி அவ கூப்பிட்டியாக்கு, நீ தான் கூப்பிட்டாங்க சொல்லிருக்க. அவளுக்கு தெரியாதா ஒண்ணு? இவளுக்கு வேற சின்ன பிள்ளை ஏமாத்துறாளுங்களாம். என் மருமக குந்தாணி இருக்காளே, ஒன்னும் சொல்லவும் தெரியாது வைக்கவும் தெரியாது, வாய்க்கு வந்தெல்லாம் அவள் வரைக்கிருப்பா. அப்புறம் என்ன பொம்மி, எப்படி படிக்கிற? நல்லா படிக்கிறியா? எப்படி போயிட்டு இருக்கு ஸ்கூல்லாம்? ஏக்கா ஏதோ போயிட்டு இருக்குக்கா, அப்படியே எரிச்சலா இருக்குக்கா. ஹோம்ஒர்க்கா கொடுக்குறாங்கக்கா, எழுதி எழுதி கையெல்லாம் வலிக்குது, எரிச்சலா இருக்குக்கா, போர் அடிச்சு கிடக்குக்கா. எப்படா லீவு விடுவாங்கன்னு இருக்குக்கா. ஆமா ஆமா படிச்சு கிழிச்சு விட்டாளுங்க, இதுக்கு எப்படா லீவ் கொடுக்குறாங்க மாதிரி காத்துக்கு இருக்காளுங்க. எங்கடி படிக்கிறா? இப்பெல்லாம் சரியாவே படிக்க மாட்டேங்கிறாடி பாருமே. நீ கூட சும்மா இருந்தாலும் சொல்லி குறிச்சு வந்து அவளுக்கு. சரிங்கக்கா, நான் வந்து சொல்லி தரேன்க்கா. பொம்மிக்குட்டியே, இனிமேல் நான் அக்கா இங்க வந்து சொல்லி கொடுக்குறேன். இல்ல நீ கூட அங்க வந்துரு எங்க வீட்டுக்கு. உனக்கு என்ன டவுட்னாலும் சொல்லு, நான் சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஆமா இவ படிக்கிற லட்சம் எனக்கு தெரியாது. இவளே புட்டடிச்சு பாஸ் ஆனா, இவன் நம்ம படிச்சு நல்ல மார்க் வாங்குற மாதிரி இவ அவளுக்கு சொல்லி கொடுக்குறா. கொடுமை. எப்பத்தா மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி நீ வாடி சத்தமா பேசிக்கிருக்க. யார பார்த்து பிட்டு அடிச்சுன்னு இருக்க? நான் எங்க பார்த்தா பிட்டு அடிச்சேன்? யாத்தே கேட்டுட்டாளா? எப்படி சமாளிக்கிறது? நெட்டச்சி நம்மள சும்மா விட மாட்டாளே. ஒண்ணு சொல்லடி. நான் சும்மா போய் ராம்பாட்டுக்கு வாய்ப்புல பழஞ்சிருந்தேன். ஆனா பாருங்க நான் சொன்னேன் நானே, நீவே புட்டு அடிப்பியாடி. நீ எப்படி படிக்கிறவ? நல்லா படிப்பேடி நீ, சூப்பரா உங்க அத்தை மாதிரியே. என்னது அத்தை மாதிரி படிப்பேனா? அதுக்கு நீ என்னை பிட்டு அடிச்சு படிப்பேனே சொல்லு, நான் பரவாயில்ல, அது கூட ஏத்துக்கிறேன். அத்தை மாதிரி படிக்கிறேன் மட்டும் சொல்லாத. அத்தை எங்க படிச்சுச்சு? அத்தையே எல்லா இதுலயும் ஃபெயில் ஆகி தான் படிச்சுச்சா? அது மாதிரி படிக்கிற நீ அசிங்கப்படுத்திக்கிருக்க. ஆமாடியே நீ சொல்றது கரெக்ட் தான். உங்க அத்தை ஹாரி எல்லாத்துலயும் பெயில் ஆகிட்டே இருப்பா, முட்டை மார்க்கே வாங்குவா. என் மகன் வந்து சொல்லிவியான், அவ கூட படிச்சியா, அவன் வந்து சொல்லிவியான் அந்த சீனி அம்மாமாக எப்ப பார்த்தாலும் முட்டை வாங்கிக்கிருக்குன்னு. ஆனா அது செய்யற மட்டும் பாரு, இப்ப இப்படி இருக்கிறது என்ன போல காலேஜ் படிச்ச மாதிரி. அது ஒழுக்கமா படிக்க மாட்டாடி அவ. அம்பிட்டு என்னமா சொல்லுவாங்களே கிளாஸ்ல மக்கு பிள்ளையா தெரிஞ்சாடி. ஆனா இப்ப பாரு பெருசு இங்கிலீஷ் காரி மாதிரி பேசுவா. தசுண்டுவா புசுண்டுவா. அது யாரும் தெரிஞ்சாதானே? இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தானே ஆளுல போய் ஊற்றி மாட்டி இருக்கு, ஒன்னும் தெரியாது. ஆனா எல்லாம் தெரிஞ்சு ஏமாற மாதிரி தானே ஆளுல போய் ஊற்றி மாட்டி தெரியுது. வேலையை பாருங்கடி, லேட் ஆகிருக்கு, சாமியை வந்து போறாங்க, பட்டு வேலையை பாருங்கடி எதுக்குன்னு. சரிக்கா அமிர்தேக்கா இந்த எடுத்து வச்சுட்டு நான் ஒரு தாலி சுட்டுருவோம்க்கா, வேலை முடிஞ்சிடும். ஆமாடி நீ சொன்னாப்ல போய் சோறாக்கு வரலாம், பச்சனைக்கு உடைய வச்சு இவளுக்கு உடைய வச்சு என் மகன் வச்சு பேசிக்கிருக்காங்க. கமலாமா பச்சனைக்கு வந்தவளுக்கு சோறாக்கு வழியை பாருங்கடி, போங்கடி சும்மா போறி வச்சுக்கிருக்கீங்க உட்காந்து.
ராணியே நல்லா சொட்டை இல்லாம கழுவி விடுறி சாமி காலை 2 காலையும் சொட்டை இல்லாம கழுவி விட்டு பொட்டு வச்சு உள்ள வாங்க சாமின்னு கும்பிட்டு கூப்பிடு சரியா? சரிக்கா நீ சொன்ன மாதிரியே கழுவுறேன்க்கா. பரமே நீயும் சாமி வரவங்களுக்கெல்லாம் காலை கழுவி விடுறி, எதுக்கு நின்றுக்கு இருக்க மரத்தை பிடிச்சிக்கிட்டு? ஏம்மா இல்லம்மா ராணிக்கா கழுவிக்கிட்டு இருந்தாங்களே அதனாலதான் நிக்கிறேம்மா நானு. நீங்க சொல்லுங்கம்மா, சொல்றப்ப நானும் கழுவி விடுறேன். ஆமாடியே சாமிகளுக்கு பாத பூஜை பண்றது புண்ணியம்டியே. அது உன்னை மாதிரி பிள்ளைகள்லாம் நல்லபடியா வேண்டிக்கிட்டு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லி சாமிகளுக்கெல்லாம் பாத பூஜை பண்ண என்ன? சரிங்கம்மா, எல்லாருமே பண்ணலாமா? அந்த வீட்டுல இருக்கவதான் செய்வாங்க. ராணி வேற நம்ம வேறயா? நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தானே, அது என்ன இருக்கு? அவ ஒரு பக்கம் செய்யிட்டு நீ ஒரு பக்கம் செய்யி. இந்த பொம்மி குட்டி இருக்கா, அவ ஒரு பக்கம் கால கலவட்டும், அத்தை இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்கல்ல. ஆளுக்கு ஒரு ஆளுக்கு சாமியில நிறைய சாமி வர்றாங்கல்ல, ஆளுக்கு ஒரு சாமிக்கு பாத பூஜை செய்வோம். அதுல என்ன இருக்கு? சாமி உள்ள வாங்க சாமி. நல்லாரு சாமி, நல்லாரு. சாமி உள்ள வாங்க சாமி. பரவாயில்லையே, இந்த அம்மா யாரு? உங்க சொந்தக்காரவங்களா? எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்களே, பூரா விஷயமா கரெக்டா சொல்றாங்க. ஆமா சாமி, எங்க அக்கா தான் சாமி, அங்கம்மாக்கா. ஆமா சாமி, எங்க மதினி சாமி தான் இவங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா அறிவுரையும் அவங்க தான் சொல்லுவாங்க. என் குடும்பத்துக்கு எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு எங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்க சொல்லி கொடுத்துதான் நாங்க இந்த அளவுக்கு எல்லாம் செய்யறோம். ஏன் சாமி, உங்க வீட்டுக்கார மாலை ஓட்டுக்காரா? ஓட்டுக்கார் சாமி, முந்தி 2 வருஷம் மாலை ஓட்டுக்கு போனாரு. எங்க வீட்டுல எங்க அண்ணன் போட்டிருக்கு, எங்க அப்பா ஓட்டிருக்காரு, எல்லாமே போட்டிருக்காங்க சாமி. அதெல்லாம் அடிக்கடி சாமிகளுக்கு இந்த மாதிரி பணிவிடை எல்லாம் செஞ்சு பழக்கம் எங்களுக்கு. சாப்பாடு ஆக்கி போட்டு பத்தின கத்தினா வைப்போம் எல்லாமே. அதனால கொஞ்சம் தெரியும் சாமி. உங்க அளவுக்கு தெரியாதனாலும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சாமி எனக்கு. பரவாயில்ல சாமி, எல்லாம் தெரிஞ்சாலும் எதுவும் தெரியாத மாதிரி நல்ல தன்னடக்கமா பேசுறீ சாமி. நல்லாரு சாமி. தாவணி ஓட்ட சாமி யாருமா? உன் மகளா? ஆமா சாமி, என் மகன். அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்னு சொல்லி ஐயப்பன்கிட்ட வேண்டி இருக்கேன். அடுத்த வருஷம் இந்நேரத்துக்குள்ள ஐயப்பன் அவளுக்கு நல்ல ஒரு வரன் அமைச்சு கொடுத்துருக்கணும். கவலைப்படா சாமி, எல்லாம் உன் நல்ல மனசுக்கு நல்லாவே நடக்கும். அந்த பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளாமையும் அடுத்த வருஷம் இந்நேரம் பாரு, புருஷன் முன்னாடியே சந்தோஷமா இருப்பாங்க. நீயும் சந்தோஷமா இருப்ப உன் மருமையனை பார்த்து. ரொம்ப நன்றி சாமி. நீங்க சொன்னது அந்த ஐயப்பனையே சொன்ன மாதிரி மனசுக்கு சந்தோஷமா இருக்கு சாமி. வாங்க சாமி உள்ள போலாம். சரிங்க சாமி, பஜனை ஆரம்பிப்போம். நல்லபடியா ஐயப்பனை கும்பிட்டுக்கோங்க. எல்லா சாமியும் கும்பிட்டுக்கிட்டு நாங்க பாடுவோம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க சாமி. சரிங்க சாமி, நீங்க பாடுங்க சாமி. உங்க கூட சேர்ந்து நாங்களும் சரணவசம் போடுறோம் சாமி. சாமி சரணம். பொம்மியே பரமே எல்லாரும் சாமியோட சேர்ந்து பாடணும். என்ன அவங்க பாடுவாங்கல்ல, நீங்களும் பின்னாடி வாழணும்டியே. எங்கக்கா அதுல எல்லாம் காணா? எங்க இருக்குது மாலினி வள்ளி எல்லாம் காணா? அவங்க அந்த சாப்பாடு வேலையெல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு எடுத்து எல்லாம் ஆற வச்சுருக்கா. சாப்பாடு பாடலாம் ரெடியா? அப்புறம் பஜனை முடிச்சு சாமிகளுக்கு விருந்து வைக்கணும்ல, அந்த வேலையை பாத்துக்கிருக்கு. இதுகெல்லாம் உட்காந்துருக்கு பல்லு பாட்டி, இதுகெல்லாம் அத்தையெல்லாம் உட்காந்துருக்கு. இடம் இல்லைல்ல எங்கிட்டு, என்ன சாமி நிறைய உட்காந்துருக்காங்கல்ல. சரி பாவம், அவளாம் நிக்க முடியாது. எப்படி நேரம் நிப்பாளுக சாமி பாடுற வரைக்கும்? சரி இருக்கட்டும், சாமியை கும்பிட்டு கூட அப்புறம் கூப்பிட்டுக்குருவோம். சாமி பாட்டு பாடுவாரு, அவர் கூட சேர்ந்து நீங்கள் கையெல்லாம் தட்டணும் நல்லா ஆரவாரமா. சரிங்கப்பா சாமி, கை தட்டுறோம். பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. சந்தான குங்குமோ எங்கே மணக்குது, சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்குது. அத்தாரும் பன்னீரும் எங்கே மணக்குது, அந்த ஹரிகர சுதனின் மேலே மணக்குது. காட்டு மல்லி நாட்டு மல்லி எங்கே மணக்குது, அந்த கனகர மூர்த்தியின் மேலே மணக்குது. அந்தனா பொட்டுமே வச்சு, சாந்து பொட்டுமே வச்சு, குங்குமா பொட்டுமே வச்சுக்க ஐயப்பா. நாங்க குருவே சரணம் சொல்வோம் ஐயப்பா. வில்லாதி வீரனவன், வீரமணி கண்டனவன், இது முடி பிரியனவன் ஐயப்பா. பகவான் சரணம், பகவதி சரணம், பகவான் சரணம், பகவதி சரணம், பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. அகமும் குளிரவே அழைத்திடுவோமே, சரணம் சரணம் ஐயப்பா. பகலும் இரவும் உண்ணாமமே, சரணம் சரணம் ஐயப்பா. கரிமலை வாசா பாப விநாசா, சரணம் சரணம் ஐயப்பா. கருத்தினில் வருவாய் கருணையை பொழிவாய், சரணம் சரணம் ஐயப்பா. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ, சுவாமியே சுவாமியே ஐயப்போ. சிசகாரா மதகண வாஜன சரணம் சரணம் ஐயப்பா. சுகுண விலாசா சுந்தர ரூபா, சரணம் சரணம் ஐயப்பா. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா, ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்து சகல குற்றங்களை மன்னித்து காத்து ரட்சி தரல வேண்டும். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சாமி ரொம்ப சந்தோஷம், நல்லபடியா எங்களுக்கு பஜனை நடத்தி கொடுத்தீங்க. ரொம்ப மனசு திருப்தியா இருக்கு. சரிங்க சாமி, எல்லாம் விரதம் விட்டுருங்களாங்களா?
ஆகட்டும் சாமி, பஜனை நல்லபடியா ஐயப்பனோட தயவுல முடிஞ்சிருச்சு. வாங்க எல்லா சாமியிலும் வரதை விடுவோம், நல்லபடியா சாமி கும்பிட்டு. பரவாயில்லடி ராணி, நல்லபடியா மனசு திருப்தியா பஜனைய பார்த்தாச்சு. அப்புறம் என்ன சாமிகளுக்கு வகுறார வகுறு உள்ள சாப்பாடு போடுவோம். வாங்கடி வாங்கடி. பரவாயில்ல, நல்லபடியா சாமியை கும்பிட்டாச்சு. என்ன சாமிகளுக்கு சோறு ஓட நீங்களாம் போலி அடி பரமே போங்கடி, அவளுகளா போட்டுருக்காளுங்க. ஏம்மா போனோம்மா, அங்க ஆல்ரெடி மாலினி அக்கா எல்லாமே ராணி அக்கா எல்லாரும் வச்சுக்கிருக்காங்க சாப்பாடு. ராசவாண்டி என்ன பூரா போயிருக்கு. எத்தனை பேர் போறது? கூட்டத்துக்குள்ள எல்லாரும் போய் நிற்கிறத இடம் வேணும்ல. ஆமாத்த, நாங்க போனோம்ட்ட எல்லாருமே பந்தி வச்சுக்கிருக்கு, சாமி சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம போய் கை கால் போய் நின்றுக்கிறதா இடஞ்சலா இருக்கும்ல. ஆமாடி, சாமியை சாப்பிடும் போது இடஞ்சலா போய் நிக்க கூடாது. அது நல்லபடியா வகுத்துக்கு திருப்தியா சீக்கிரமா சாப்பிட்டு இருந்துச்சாதானே அடுத்து நான் போய் சாப்பிட முடியும். சமந்தி, எங்க வேணா நீங்க சாப்பிடுறதுலே இருங்க. சாமி நல்லா வகுறார சாப்பிட்டுட்டோம், பிறகு இருந்தா நம்ம சாப்பிடுவோம். நீங்க என்ன சாமி இருந்தா சாப்பிடுவோம் இழுத்துட்டு இருக்கீங்க? ஐயப்பனுக்கு ஆக்குற சோறு எடுக்க எடுக்க வளைச்சுட்டே இருக்கும், இருந்துட்டே இருக்கும். இல்லன்ற பேச்சுக்கே வார்த்தையே இல்ல பாத்துக்கங்க. எலிப்பாட்டியே கவலைப்படாத, அதெல்லாம் ஐயப்ப உனக்கு சாப்பாடு நிறைய வச்சிருக்காரு, குண்டியா நிறைய. நீ வாட்டு சாம்பார் ஊத்தி நல்லா குழப்பி அடி. ஏண்டி பாருமே, உங்க சித்திக்கு போன் போட்டியாடி? அந்த பிள்ளை என்ன காணாளா? உன் ஜோடியை பார்த்து கிருடி அவ வருவா. அவளுக்கு வர தெரியாதா? பெருசா இந்த இருக்க வீட்டுக்கு நடந்து வர தெரியாதா? வருவா, நீ அமைதியா இரு, நம்ம முதல்ல சாப்பிடுவோம். அதுக்கு இல்லத்த, இன்னும் பஜனை நடந்துட்டு இருக்கோன்னு சொல்லி இருக்கும்ல அந்த பிள்ளை, சொன்னாதானே தெரியும். அங்கம்மா அதெல்லாம் வருவாடி, நீ பேசாம இரு. அவ சொன்னாப்புல அவளுக்கு வர தெரியாது, கொண்டு தெரியாது சின்ன கண்ணுக்கு. ஆனா பஜனை நல்லா பாடினாங்கடி, நல்லா கேட்டுச்சு. சாமியை பாட்டு பாடுறது அருமையா இருந்துச்சுடி. இதெல்லாம் என்ன பிரமாதம்? நான்லாம் அந்த காலத்துல பாடுவேன் பாட்டு, 8 ஊருக்கு கேட்கும், அப்படி பாடுவேன். அப்படி என்ன பாட்டு பாட்டி பாடுவேன் நீயே? பாட்டி பாட்டு பாடும்போது கூட இனிப்புலதான் இருக்க. இனிக்கும் இடைன்ற வார்த்தையில அந்த பாட்டுல வரவே இல்லை. நீ உடனே அடிச்சு விட்டுருக்க பாரு. எப்ப பார்த்தாலும் திங்கிற ஆகுதே உனக்கு. பாட்டெல்லாம் அப்படியே பாடக்கூடாதுடி, நம்ம சொந்தமா 4 வார்த்தை போட்டு பாடணும். எத்தனை சொல்லிருக்கேன் உங்களுக்கு? திறமை இல்லடி உங்களுக்கு, திறமை இல்ல. இனிப்பு கசப்பு எல்லாம் போட்டு பாடினாதானே இந்த பாட்டுக்கு நல்ல மதிப்பு. நல்ல ஓடு போடுறீங்க. பாட்டு பாருன்ற வேர்ல அழகான பாட்டை கொலை பண்ணிக்கிட்டு இதுல இனிப்பு துவப்பு கசப்புண்டு இந்த அம்மா என்ன பேச்சு பேசுவாரு. என்னங்கடி என்ன இங்க கூத்து நடந்துருக்கு? என்னமோ பாட்டு படிக்கிறேன் அது படிக்கிறேன்னு கொலையா கொண்டுக்கிருக்கேன் இந்த அம்மா. நான்லாம் அந்த காலத்துல நெல்லு கருதா இருக்கிறப்ப அப்படி பாட்டு பாடுவேன். என் பாட்டுக்கு யாரும் பக்கத்துலயே வர முடியாதுடியே. என்ன சொல்றீங்கம்மா? நீங்க எல்லாம் பாடுவீங்களா? எங்க பாடுங்க பாப்பா. உங்க பாட்டுக்கு என் பாட்டுக்கு ஜோடி விட்டுக்கிறோம், ஜோடி. அப்புறம் என்ன பாட்டியே, பாடி விடு. இன்னைக்கு உங்க பாட்டு சூப்பரா, எலி பாட்டி பாட்டு சூப்பரான்னு பாத்துருவோம் ஒரு கையி. அப்புறம் என்னடி அழகுமணியே, நீ பாட்டை பாடு. இன்னைக்கு யாரும் நல்லா பாடுறீங்கன்னு வாப்பா. இன்னைக்கு ஒரே கூத்துங்க மாதம் இருக்கு, நல்லா இருக்குல்ல பஜனை, எதுவும் சந்தோஷமா பாட்டி விடு. அப்படி சொல்றீங்க, எல்லாரும் பாட சொல்றீங்க. சரி உங்களுக்காக பாடுறேன். வெள்ளி புடியருவா வெடல புள்ள கையருவா சொல்லி அடிச்சருவா சொல்லட்டுதடி நெல் கருத தங்கமே ஏலேலோ. ஆமாடி அம்மா, ஓ ரசிகுசி மானே. அதுக்கு மேல அந்த மானா என் தங்கமே ஒப்பாரி வச்சுக்கிருக்கு. நல்லா பாடுனீங்க 2 பேரும். 2 பேரும் நல்லா தானே பாடுனாங்க, அவங்களை கிண்டல் பண்றீங்களே. நீங்க ஒரு பாட்டு பாட வேண்டியதானே? நான்லாம் பாடுனா என் பக்கத்துல யாருமே வர முடியாது தெரியுமா? அப்படி பாடுவேன். ஏண்டியே பல்லு வளர்க்கலையா நீ? பக்கத்துல வந்து அப்படியா வீசும்? இந்த நக்கல் எல்லாம் பண்ணி தெரியாதுடி. இப்ப பாடுறேன் பாரு பாட்டு. அப்புறம் என்ன பார்த்தா பாடுங்க பார்த்தா, நீங்களும் ஒரு தடவை பாடி விடுங்க. தலையா பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையில போல வந்த கண்ணம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா. என்னங்கத்த நல்லா பாடுறீங்க, பயங்கரமா. நீங்களே ஒன்று நிறைய இருந்துட்டு சூப்பர் பாட்டுலாம் பாடுறீங்க. ஆனா வெளியே டெரர் பீஸ் மாதிரி பேசுறீங்க. சரி சமந்தி, வாழையில போல வந்த கண்ணம்மா வாசலுக்கு வாங்கிட்டு வந்தது என்ன மாட்டீங்களே? திங்கிற விஷயம் வாங்கிட்டு வந்தாங்க. என்ன வாங்கிட்டு வந்தாங்க? லட்டா பூந்தியா சிலேபியா? தெரிஞ்சது கிட்டா வரோம். இந்த பாட்டி இருக்கே, எதை பேசிக்கிட்டாலும் தின்றதுலே இருக்கு. ஒரு பாட்டு கூட பாட மாட்டேங்குது, அதுலயும் திங்கிறது கேக்குது. மாடு கோமியம் வாங்கிட்டு வந்தாளா வாசலுக்கு, வீடு கூட தொழிச்சு விடுறதுக்கு? கேக்குறத பாரு கேள்வி, கேன பையன் மக மாதிரி கேக்குது சமந்தி. எப்ப பார்த்தாலும் திங்கிறதே இருக்கு, எப்ப பார்த்தாலும். எப்படியோ இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணியாச்சு. ராணி அக்கா வீட்டுக்கு வந்து இன்னைக்கு பஜனைன்ற பேர்ல நீங்க ஒரு பஜனையை வச்சு விட்டீங்க தனியா. அங்க ஐயப்பனுக்கு பஜனை நடந்தா நீங்க என்ன கிளவிகள்லாம் சேர்ந்து ஒரு பஜனை வச்சு விட்டீங்க. ஆமாடி, என்னத்த கண்டா ஐயப்பன் பேர சொல்லி கிளவியில நாங்க வாட்டுக்கு கும்மி பாட்டு தாளாட்டு சீராட்டு எல்லாத்தையும் பாடி தெரிய வேண்டியது. பிறகு என்ன செய்ய? சரிடி, காலாத்த சாமிகளுக்கு விரத விட்டோன்னே நம்மளும் சாப்பிட்டு கிளம்புவோம். உங்க அப்பா தோட்டத்துக்கு போயிருக்காரு, வந்துட போறாரு. நம்ம வாட்டுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு இப்படி வாயை அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு கூத்தடிச்சுட்டு திடீர்னா அவர் தோட்டத்துக்கு போயிட்டாரு. அவர் சோற கொண்டு போய் கொடுக்கணும் முடியே. அடடா, என் மருமக குந்தானிக்கு இப்படி நேரம் அக்கறையில புசி மேல எல்லாம் கூத்தடிச்சு குமாரம் மடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல மாதிரி பேசுவா. உடனே போயிடும் சோறு வீட்டுக்கு போன எங்க வீட்டுக்காருக்கு அப்படின்னு பொறுப்புள்ள மாதிரியே பேசுவா. எப்பத்தா அத்தை என்ன செய்வாங்க? நீங்களே உங்க வயசுக்கு பாட்டு பாடுறீங்க, அவங்க வேடிக்கை தானே பார்த்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்லிக்கே இருக்கீங்க. வந்துட்டால மாமியாருக்கு மருமக தப்பாம வந்து வாச்சிருக்கால, அப்படியே மாமியார் அவனை சொல்லிட்டா போதும், இவளுக்கு பொத்துக்கு வந்துருது.
வீடியோ பாக்குற சகோதர சகோதரிகளே, ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பஜனையை வச்சு முடிச்சிட்டான். ஐயப்ப ஏத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஏத்துக்கங்க. வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, மறக்காம கமெண்ட்ஸ் அனுப்புங்க. ஆமா ஆமா மறக்காம